வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் 28 இயர்ஸ் லேட்டர் படத்தோட ரெண்டாவது பாகமான த போன் டெம்பிள். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் அவைலபிளா இருக்குது. அந்த எலும்பு கோவிலுக்குள்ள இருக்கிற மர்மம் என்ன? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, முதல் பாகத்தோட முடிவுல இருந்துதான் இந்த ரெண்டாவது பாகம் தொடருது. படத்துல ஸ்பைக் என்ன பண்றாருன்னா, சார்லார்டு ஜிம்மி கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு சாத்தானிய மத கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாரு. அங்க உயிர் பிழைக்கணும்னா கொலை செஞ்சேதான் ஆகணும். இன்னொரு புறம் டாக்டர் அயன் கெல்சன் ஜாம்பிக்களோட எலும்பை வச்சுக்கிட்டு ஒரு கோவிலே கட்டுறாரு. ஒரு நாள் சாம்சன் அப்படிங்கிற ஒரு ஆல்பா ஜாம்பி அந்த டாக்டருக்கு ஃப்ரெண்டா மாறுது. ஒரு நாள் அந்த ஜாம்பி மூன் அப்படின்னு சொல்ல ஜாம்பிக்களை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அந்த டாக்டர் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இடையே நடக்கிற போராட்டம் தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல டாக்டர் கதாபாத்திரத்துல வர ரால்ஃப் ஃபின்னஸ் ஒரு அமைதியான நடிப்பை கொடுத்து இருக்கிறாரு. படத்துல வில்லன் ஜிம்மி கதாபாத்திரத்துல வர ஜாக் ஓகானல் ஒரு சைக்கோத்தனமான வில்லன் கதாபாத்திரத்துல மிரட்டி இருக்கிறாரு. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படம் சீரியஸாவே நகர்ந்தாலும் படத்துல அங்கங்க வர டார்க் ஹியூமர் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. நியா டகோல்டாவோட மேக்கிங் படத்துல பிரம்மாண்டமா இருக்குது. அந்த எலும்பு கோவில் சம்பந்தப்பட்ட விஷுவல்ஸ் படத்துல சூப்பரா இருக்குது. இந்த படம் வெறும் ஜாம்பி ஆக்ஷன் படமா மட்டும் இல்லாம எம்பத்தி மற்றும் சர்வைவல் இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிற போராட்டத்தை நல்ல ஆழமா காட்டுது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் 1ஓட இந்த பார்ட் 2ஓட திரைக்கதையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தோட திரைக்கதை ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. படத்தோட வேகம் ஒரே சீரா இல்லாம அங்கங்க திசை மாறுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க பார்ட் 1 பார்க்காம டைரக்டா பார்ட் 2 பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு நல்ல படம் தான். 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது. சோ தனியாவே பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.